தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு அந்த வரியை செலுத்தி வாழுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து குர்ஆனிலே 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மக்களுக்கு அல்லாஹ் திரும்ப திரும்ப ஞாபகம் மூட்டிக் கொண்டே இருக்கிறான். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இந்த கலிமா நம்மளா சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தொழுகை, பள்ளிவாசலுக்கு வரணும், தக்பீர் கட்டுறோம், ருக்கு செய்யறோம், சஜ்தா செய்யறோம், சலாம் கொடுத்துட்டு போயிடுறோம். இது பக்கத்தில் இருப்பவருக்கு தொடர்பு இல்லை. நோன்பு வைக்கிறோம், காலையில சகர்ல சாப்பிட்ட உணவிலிருந்து இஃப்தார் வரைக்கும் பசியும் பட்டினியுமாக ரப்புடைய பொருத்தத்திற்காக வேண்டி நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பிற்கும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கும் தொடர்பு இல்லை. ஹஜ்ஜு செய்கிறோம், நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அந்த காசு பணங்களை கொண்டு போய் பணத்தை கட்டி என்ன செய்கிறோம்? ஹஜ்ஜுக்கு போகிறோம், மக்காவுக்கு போகிறோம். இதுல பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஜகாத் என்ற ஒன்றில் மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதோடு நிறுத்தாமல் அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரரையும் ரப்பு ஞாபகப்படுத்துகிறான். எல்லா கடமைகளும் தனக்குத்தானே முடித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஜகாத்து மாத்திரம் ஒரு மனிதன் கணக்கிட்டு கொடுத்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும். அதோடு அந்த ஏழை மக்களை அரவணைத்து அவன் செல்ல வேண்டும் என்ற மனிதனுக்கு மனிதன் ஒரு இணைப்பையும் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனில, ஹதீஸில ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு தனியா இருக்கு, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு தனியா இருக்கு. ஆனா இந்த ஜகாத்துல மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் அவன் நிறைவேற்றுகிறான், மனிதனுடைய தேவையையும் நிறைவேற்றுகிறான். அதனால் ஜகாத்து குறித்து நிறைய நன்மைகள் இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது போல், கொடுக்காமல் விட்டால் என்ன குற்றம் உண்டு, அதற்குண்டான தீர்வு என்ன, அல்லாஹ் நாளை எந்த மாதிரியான அதாபு செய்வான் என்ற கண்டிப்பையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மனிதன் தங்கம் வெள்ளிகளை எல்லாம் சேர்த்து சேர்த்து பதுக்கி வைத்துக் கொண்டான், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காமல் தனதாக்கி கொண்டு தன் சொத்து என்று வைத்துக் கொண்டு கடைசி வரை அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த கணக்கிட்டு கொடுக்க வேண்டிய அந்த ஏழை வரியை செலுத்தாமல் வாழ்ந்து மரணித்து விட்ட ஒரு மனிதனின் நிலை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த தங்கத்தை வெள்ளியை சேமித்து சேமித்து பூட்டி வைத்தான், அந்த தங்கத்தையும் வெள்ளியும் ரப்புல் ஆலமீன் பழுக்க காய்ச்சி அவர்களுடைய விலாப்புறங்களிலும் அவருடைய முதுகுகளிலும் நெற்றியிலும் கடுமையான முறையில் பழுக்க காய்ச்சி சூடு வைக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே மிக அழுத்தமாக இந்த அடியார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். இந்த ஆயத்திற்கு மகுடம் சூட்டும் வண்ணமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதா, என் சொத்து என் காசு பணம் என்று எதையெல்லாம் நீ சேர்த்து சேர்த்து வைத்தாயோ அது அனைத்தும் நாளைக்கு மிகப்பெரிய நச்சுப்பாம்பாக அந்த பொருட்கள் மாறி அவன் கழுத்தை நெரிக்கும். சொல்லும், இதைத்தான் என்னோடது என்னோடது, என் பணம் என் காசு என்று எதை நீ பதுக்கி வைத்தாயோ அது நான் தான் என்று அவன் கழுத்தை நெரித்து அதாபு செய்யும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். ஒரு பக்கம் ஏழை எளிய மனிதனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு பேரின்பமாக இருந்தால் அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டால் ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் என்றும், ஏழை எளிய மக்களோடு சேர்த்து வாழ், அவருடைய துன்பங்களிலும் அவருடைய துயரங்களிலும் பங்கெடுத்துக்கொள், அவர்களுக்கு உதவி செய் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன், அதற்கு தீர்வு, அதற்கு கூலி, மிகப்பெரிய மாட மாளிகையை நான் கட்டி வைத்திருக்கிறேன், அதில் நீ உல்லாசமாக இருக்கலாம் என்று சொல்லுகிற இறைவன்
கொடுக்காவிட்டால் ஏற்படக்கூடிய இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்பதையும் திருக்குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவும் ஹதீஸ் ஷரீஃபினுடைய வாயிலாகவும் நமக்கு எச்சரிக்கையாகவே இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப், ஏழைகள், மிஸ்கீன்கள், ஜகாத்தை வசூல் செய்பவர்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், வழிபோக்கர்கள், கடன்பட்டவர்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணிப்பவர்கள், இவர்களுக்கு ஜகாத்துடைய பணத்தை, சதகாவுடைய பணத்தை கொடுக்கலாம் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத் சதகா இருக்கா இல்லையா, அது யாரோ ஒருவர் எங்கோ ஒருவர் என்று கொண்டு போய் கொடுப்பதை விட உன் இரத்த பந்தங்களுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு கொடுப்பதுதான் அது சால சிறந்தது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். உடன் பிறந்த அண்ணன் தம்பியுடைய மக்கள், இவர்களுக்கெல்லாம் அதே போல சகோதர சகோதரிகள், அவருடைய குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் தேடி போய், அதாவது வறிய நிலையில் இருந்தாங்கன்னா, நம்மை விட வறிய நிலையில் இருந்தால் அவரிடத்திலே தேடி போய் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். முதல்ல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். அவங்களுக்கு கொடுத்தது போக தான் ஊர் உலகம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால், இந்த மாதிரியான இரத்த பந்தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ரெண்டு விதமான நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒன்று ஜகாத்துடைய நன்மையை பெற்றுக்கிறாங்க, இன்னொன்று உறவினர்கள் ஆதரித்த நன்மையும் பெற்றுக் கொள்கிறார்கள். மற்ற பக்கம் ஜகாத்து கொடுக்கணும், கொடுக்காம இருக்க வேண்டியதில்லை, எல்லா பக்கமும் கொடுக்கலாம். ஆனால் சிறந்தது எது? உன் இரத்த பந்தங்களை தவிக்க விட்டு எங்கோ ஒரு மூலையில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஜகாத்தும் சதகாவும் ஒரு மிகப்பெரிய வலுவுள்ளதாக இருக்க. உன் ஜகாத்தும் உன்னுடைய சதகாக்களும் வலுவுள்ளதானதாக, அல்லாஹ்விடத்தில் அதிகமான அங்கீகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும் என்றால் உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நினைத்துப்பார், அவருடைய குழந்தைகளை நினைத்துப்பார். ரப்புல் ஆலமீன் அதிலே அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை வைத்திருக்கிறான். உறவை ஆதரித்த நன்மையும் ஜகாத் நிறைவேற்றிய நன்மையும் அதிலே இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அதே போல மனிதனுடைய குணம் எப்படின்னா, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் முடிச்சு காட்டுறாங்க. ஜகாத்து கொடுக்கணும் அல்லது யாருக்கா சதகா கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 10 ரூபா போடணும்னு மனசுக்கு தோணிடுச்சுன்னா அது உடனே செஞ்சிடும். சரி, நாள் இருக்குதுல்ல, நேரம் இருக்குதுல்ல, காலம் இருக்குதுல்ல, அப்புறம் பண்ணுவோம் என்று நாம் நேரத்தை தள்ளி போடுகிற பொழுது அந்த அமல் செய்ய முடியாமலேயே. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாயா அதை உடனடியாக வெகு சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து முடித்து விடு. ஒரு முறை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகை முடிந்து எப்பவும் போல பொறுமையா போகாம அஸர் முடிச்ச உடனே, சலாம் முடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, நேர விறுவிறுன்னு ரூமுக்கு போயிடறான், வீட்டுக்கு போயிடறான். வீடு பள்ளியை ஒட்டி இருக்கும். மதீனா முனவ்வரா பள்ளிவாசலை ஒட்டி ஒரு ஓரப்பகுதியில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு. உள்ள வேகமா போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது, காணோம். சஹாபாக்கள் வெயிட் பண்றாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, ஏதாவது செய்தி இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வருகிறார். வந்து, அன்பு தோழர்களே, உங்களுடைய கேள்வியுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது. என்னடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தோழர் நல்லா தொழுதுட்டு இருந்தாங்க, அசந்துன்னு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் தாமதிச்சு வர்றாங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது, நானே பதில் சொல்லுகிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். ஜகாத்துடைய பொருள் என்னிடத்திலே வந்தது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சில பொருட்களை நான் எடுத்து வைத்திருந்தேன். அதையெல்லாம் கொஞ்சமாக கொடுத்துட்டேன். ஒரே ஒரு தங்க பீஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு சில கிராமுகள் என்று சொல்லக்கூடிய அளவு மட்டும் தங்கம் வீட்டில் இருந்தது. அசருக்கு முன்னாடி அதை கொடுக்கணும்னு நினைச்சேன்.
ஆனா அது ஞாபகத்துக்கு வரல, அது வீட்டில் அப்படியே இருந்தது. தொழுக முடிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே முதலில் அதை உரியவரிடம், ஏழை எளிய மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதனால்தான் உடனே சென்று என் ரூமுக்கு போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த ஜகாத்து கொடுக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து உரிய நபரிடம் கொடுத்து விட்டு நான் இங்கே திரும்புகிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிற பொழுது, நாளை கடத்தினால் இன்னும் காலம் இருக்கு, நேரம் இருக்கு, பிறகு கொடுத்துக் கொள்ளலாம் என்று கையிலே இருக்குகிற பொழுது செய்யப்படாத தான தர்மம் அது தேக்கத்திலே கொண்டு போய் முடிந்துவிடும். இதனால் எவ்வளவு சீக்கிரம் நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை செய்து முடித்து விடுங்கள் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான செய்தி. அதே போல இந்த கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கிறதே, அது அவ்வளவு ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். அது வார்த்தையில சொல்ல முடியாது. ஒருவருக்கு கொடுத்து அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஒரு ஜஸாக்கல்லாஹ்னு சொல்லுகிற பொழுது அந்த முகம் மலர்ச்சி அது உணர்பவர்களுக்கு தான் தெரியும். அது வார்த்தையில சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த நேரத்தில் கொடுப்பவர், எடுப்பவர், கொடுப்பவர், வாங்குபவர், இவர்களுக்கு மத்தியிலே உண்டான அந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் பூரிப்படைகிறான், ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அதிலும் குறிப்பாக கொடுப்பவர் பெருமை இல்லாமல் பணிவோடு செய்கிறார் இல்லையா, அதை பார்த்து அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுகிறார். சும்மா 4 பேர் நம்மளை பாராட்டணும்னு சொல்லி, 10 பேர் நம்மளை பெரிய ஆளுன்னு சொல்லணும்னு சொல்லி 4 பேருக்கு மத்தியில தடால் குடால் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக செஞ்சாலும் இஹ்லாஸ் இருந்தா பிரச்சனை இல்லை. பாராட்டணும், புகழ் கிடைக்கணும்னு சொல்லி செஞ்சா அதுல ஒரு துளி கூட நன்மை இல்லாமல். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இரவு பகல்லாம் முடிஞ்சு சம்பாதிக்கிறோம். நம்மளால முடிஞ்ச தான தர்மத்தை கொண்டு போய் யாருக்காக கொடுக்கணும், அல்லாஹ் கொடுக்க சொல்லி இருக்கிறான், இதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்து கொடுக்குகிற அந்த நேரத்தில் பெருமை வந்து விட்டால் அதுல கடுகளவோடு நன்மை இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. உங்களுடைய சதக்காக்களையும் உங்களுடைய உபகாரங்களையும் வீணாக ஆக்கி விடாதீர்கள். கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாசி. அல்லாஹ் தஆலா உதாரணத்தோட சொல்றான். ஒரு பெரியதொரு பாறை இருக்கு, பெரியதொரு பாறை. அந்த பாறையில பாத்தீங்கன்னா காத்து அடிக்க அடிக்க தூசியெல்லாம் விழுகும் இல்லையா, அந்த பாறையில தூசி இருக்கும், மண் இருக்கும், கல் இருக்கும். பெரியதொரு பாறையா இருந்தா காட்டுல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான உதாரணம். அந்த பாறையில ரொம்ப வேகமா மழை பெய்யும், ரொம்ப வேகமா மழை பெய்யும். வேகமா பெய்கிற மழை அந்த பாறையில அடிச்ச உடனே அப்படியே அந்த பாறை அப்படியே சுத்தமாயிடும். ஒரு தூசி, ஒரு கல், ஒரு மண் எதுவுமே இல்லை. பல 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 பலன்னு ஆயிடும். அல்லாஹ் தஆலா அந்த பாறையை உதாரணமாக சொல்லுகிறான். யாருக்குங்க? பெருமைப்பட்டு நம்மளை நல்லா பாராட்டணும், நம்ம பெரிய கொடையாளி அப்படின்னு நினைச்சு பெருமையாக்கியாக வேண்டி சதக்கா, பெருமைக்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்கறது, பெருமைக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான ஆளுக்கு குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தி. எப்படி ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்ல மலை சோடு பேஞ்ச மலை அந்த பாறாங்கல்லை சுத்தமாக ஆக்கியதோ அதுபோல் அந்த மனிதனுக்கு நன்மையே இருக்கு. எல்லாம் வலிச்சு எடுத்துருவோம். செஞ்சதெல்லாம் இருக்கும், நிறைய தான தர்மம் வணங்கிய அந்த லிஸ்டெல்லாம் இருக்கும். இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட எப்படி மழை பேஞ்சு அந்த பாறையில தூசி இல்லாம ஆக்கிறதோ அதே போல எல்லாம் அந்த லிஸ்ட பூரா அப்படியே அழிச்சிடணும். அதனால் செய்கிற தான தர்மத்தின் போது பிறர் பார்க்க வேண்டும் என்ற நினைப்போடு செய்து விடாதீர்கள். அது குறைவான பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நிறைவான பெரிய பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ரப்பே எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய், நான் அவருக்கு வழங்குகிறேன், அவ்வளவுதான். எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய், அவருக்கு நான் வழங்குகிறேன். இன்னும் ஒரு படி போய் மேல் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது, ஏழையினுடைய பணத்தையும் சேர்த்துத்தான் உன்னை கொடுத்திருக்கிறாய். ஒரு நாள் நீ ஒரு மாதத்திலே ஒரு 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி நீ சம்பாதிக்கிற அப்படின்னா 1 கோடி உன் பொருள் அல்ல, 1 லட்சம் உன் பொருள் அல்ல.
உன் உழைப்பு, உன் சம்பாத்தியம், உன் வியர்வை எல்லாம் சரி, ஆனால் அதிலே 2.5% ஏழை எளிய மக்களுக்கு உண்டான பணம் என்பதையும் சேர்த்துத்தான் கொடுத்திருக்கிறேன். அதனால் அந்த பணத்தை உன் பணத்தோடு சேர்த்து வைத்து உன்னுடைய அந்த ஹலாலான பணத்தையும் நீ நாசமாக ஆக்கிவிடாதே, அழிவுக்குரியதாக ஆக்கிவிடாதே என்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். அப்போ கொடுக்குகிற பொழுது அந்த இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மையோடு ஒரு மனிதன் என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். அதுவும் எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்போ நம்ம தொழுகணும் இல்லைங்களா? இப்போ தொழுகிறதுக்கு எங்கே வருவோம்? எங்கே வேணாலும் தொழுகலாம், வீட்டில் தொழுகலாம், காட்டில் தொழுகலாம், எங்கே வேணாலும் தொழுகலாம். ஆனால் பள்ளிவாசல்ல அந்த ஜமாத்தோடு தொழுகிற பொழுது, அல்லாஹுடைய வீட்டில் தொழுகிற பொழுது என்ன கிடைக்குதுங்க? ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை அல்லாஹ் தருகிறான். ஏன்னா இது அல்லாஹுடைய வீடு. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் பக்கத்து நாட்டுக்கெல்லாம் போக முடியாது. இதுக்குன்னு சொல்லி சவுதி அரேபியா நாட்டுக்குன்னு போய் மக்காவில் இறங்கி மதீனாவில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சுட்டு இப்படிலாம் வந்தால் தானே ஹஜ்ஜு செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு ஃபர்லையும் நிறைவேற்றுவதற்கு அதற்குண்டான கண்ணியமான இடத்திற்கு போக வேண்டும். அதே போன்று ஜக்காத்தை நிறைவேற்றுவது ஏழையுடைய கரங்கள், ஏழை எளிய மக்களுடைய கரங்கள். அதனால் அதுவும் புனிதமான இடம். அந்த இடத்திலே உன் பெருமையை காட்டினால் அல்லாஹ் தஆலா அந்த நன்மை இல்லாமல் ஆக்கியார். அதுவும் இன்னும் சில ஹதீஸ்களினுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், கொடுக்குகிற பொழுது நீ பெருமையா கொடுக்காத, நீ நீட்டு. அதாவது பணிவினுடைய உச்சம், பணிவினுடைய உச்சம். யார் பணிவாக தான தர்மங்களை வழங்குகிறார்களோ அல்லாஹ் தஆலா அதிகப்படியான நன்மை அவர்களுக்கு வழங்குகிறார். உண்மை அதுதானே? அவர்கள் செய்த அமல் வீணா போகாது இல்லையா? கொடுக்குகிற பொழுது நீங்கள் நீட்டுங்கள், எடுப்பவன் கை உயர்வாக இருக்கட்டும் என்று நிறைய ஹதீஸ்களுக்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் பிறர் பாராட்ட வேண்டும், புகழுக்காகவும் பேருக்காகவும் நாம் செய்வோமே ஆனால் ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹ் தஆலா அழித்து விடுகிறார். புகாரியிலே ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று பின்னணியை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். முன்னொரு காலத்திலே ஒருவர் வாழ்ந்தார். ஒரு விவசாயி. அவர் தன்னுடைய தோட்டத்தில் சரியான முறையில் விளைச்சல் வரும், சரியான முறையில் அவர் பங்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் வழங்கி வரக்கூடிய ஒரு நபர் குறித்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே சஹீஹான ஹதீஸ் ஒன்றை சொல்லுகிறார். காட்டு வழியா ஒரு மனிதர் போறார். காட்டு வழியா அப்படியே போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு மேகம் ஒன்று சேருது. நமக்கே தெரியும், மேகம் ஒன்று சேர்ந்தா மழை பெய்யும், அதான் நமக்கு தெரியும். அப்போ மேகம் போற என்ன செய்யுது? எல்லாம் ஒன்று சேருது. ஒன்று சேர்ந்த மேகம் அப்படியே நேர ஒரு பகுதிக்கு நூல் பிடிச்சாப்புல இழுத்துட்டு போனா இப்படி கொண்டு போகும். அது மாதிரி அந்த மேகங்களை எல்லாம் ஒருவர் இழுத்து கொண்டு வருவதை போல் அந்த மேகம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு அசரீரி வேற கேட்குது, இன்னாருடைய தோட்டத்திற்கு மழையாக பொழிய வேண்டும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. உடனே இவர் மிரண்டு போயிடுறாரு, என்ன இது ஒரு அதிசயமா நடக்குது அப்படின்னு. அதே போல அந்த நபருடைய பேரை சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. அந்த மேகம் அப்படியே கடந்து போகுது. அந்த மேகத்துக்கு பின்னாலேயே இந்த காட்டு வழியாக போன அந்த மனிதரும் போகிறார். கூடயே போறார், மேகத்துக்கூடயே போறார். போய் ஒரு குறிப்பிட்ட இடம் வருது. அந்த இடத்துல வெறும் பாறைகளா இருக்குது, தோட்டம் இல்லை, வெறும் மிகப்பெரிய பாறைகளும் கற்களுமா இருக்குது. அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த இடத்துல பெரியதொரு மழை பெய்யுது. அந்த மலைக்கு அப்பாலும் பெய்யல, மலைக்கு இப்பாலும் பெய்யல. மலையை சுற்றி அந்த பெரும் பாறையை சுற்றியே மிகப்பெரியதொரு மலை கொட்டி தீர்க்குது. இந்த மலையெல்லாம், மலையில விழுகக்கூடிய தண்ணி எல்லாம் வடிகாலாக அப்படியே இறங்குது. ஒரே மார்க்கமா இறங்கி ஒரு இடத்துல பெருக்கெடுத்து அப்படியே வாய்க்காலாக ஓடு. இவர் அப்படியே பார்க்கிறார், என்ன மிகப்பெரிய அதிசயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாய்க்காலுக்கு பின்னாலேயே அந்த மனிதர் செல்லுகிறார். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு தூரத்துல ஒருத்தவர் தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, மழை பெய்யல, எல்லா இடமும் வறண்டு கிடக்கு. எல்லா இடமும், எல்லா பூமியும், அருகில் இருக்கக்கூடிய அனைத்து தோட்டங்களும் என்ன செய்து வறண்டு போய் கிடக்கு. ஆனால் இவர் மாத்திரம் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறார், தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். இவர் அப்படியே வந்தவர் அந்த தண்ணிக்கு பின்னாலேயே போறார். கரெக்டா அந்த தண்ணி எங்க போய் சேருதுன்னா, எங்கே ஒரு தூரத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரோ அவர்கிட்ட அந்த தண்ணி போகுது. அவருடைய நிலத்துல தண்ணி போய் படுது. இவரும் சேர்ந்துடுறார். கேட்கிறாரு,
ஏங்க ஜி உங்க பேர் என்னங்க அப்படின்னு கேட்கிறாரு. என் பேர் இதுதாங்க அப்படின்னு. இந்த பேர் தான் அசரீரி கேட்டது. காட்டுக்குள்ள ஒருத்தர் போயிட்டு இருந்தாரா இல்லையா, மேகம்லாம் ஒன்றும் செஞ்சுச்சா இல்லையா, அந்த மேக கூட்டத்திலிருந்து கேட்ட அசரீரி அந்த பெயரையே இவரும் சொல்லுகிறார். அல்லாஹு அக்பர். ஏங்க உங்க தோட்டத்துல மழை பெய்ய வேண்டும், உங்களுடைய தோட்டத்திலே நீங்கள் விளைச்சல் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பு எங்கிருந்தோ ஒரு இடத்துல மேக கூட்டங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மலை பகுதியிலே மலையை பொழிய வைத்து அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு உங்கள் தோட்டத்திற்கு ரப்பு கொண்டு வருகிறான் என்றால் நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள், இதனுடைய தாற்பயம் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த விவசாயி சொன்னார், நான் இந்த பூமியில மகசூல் செய்வேன், அறுவடை செய்வேன், எனக்கு வரக்கூடிய அந்த அறுவடையை மூணாக ஆக்கி ஒன்றை எனக்கு வைத்துக் கொள்ளுவேன், இன்னொன்றை அடுத்து விதைப்பதற்காக வேண்டி தனியா பாதி எடுத்து வச்சிருந்தேன். 3 பங்குல 2 பங்கு ஆயிடுச்சு. ஒண்ணு எனக்கு, அதை வித்து நான் வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்கிடுவேன், அல்லது நான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிடுவேன். இன்னொன்னு அடுத்து விவசாயம் செய்வதற்கு ஒரு பங்கு வச்சிருவேன். இன்னொரு பங்கு ஏழை எளிய மக்களை பார்த்து தேடி கொண்டு போய் சேர்த்து விடுவேன். இதைத்தான் நான் செய்யற, பெரிய சாகசம் ஒன்றும் செய்யற. ஆனால் எனக்கு தொடர்ந்து தண்ணி அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கிறார். எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. எங்கோ ஒரு மூலையிலிருந்து எப்படியோ அல்லாஹ் இழுத்து கொண்டு வருகிறார் என்ற செய்தியை அவர் சொல்லுகிற பொழுதுதான் அந்த மேகத்தோடு வந்தவர் புரிந்து கொண்டார். சரியான முறையில் ஜக்காத்து பங்கிட்டு கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்கிருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பான். மழை பெய்யணும், அதானங்க, மழை பெஞ்சா தானே நமக்கு என்ன கிடைக்கும், விவசாயம் பண்ண முடியும். ஆனால் அந்த பகுதியில் அல்லாஹ் தஆலா மழையை பொழிய வைக்கல, வேறொரு பக்கத்து உள்ள இடங்கள்ல மழையை பொழிய வச்சு அந்த தண்ணீரை எங்கேயும் சிதறாமல் எங்கேயும் தண்ணியும் போகாம ஒரு ஓடையாக கொண்டு வருகிறார் என்றால் அல்லாஹ் எங்கிருந்தாலும் நமக்கு உண்டான ஜக்காத்தை நாம் சரியாக செய்தால் இழுத்து கொண்டு வருவான். அதனாலதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டி என்பது அழிக்கும், வ யுர்பி ஸதகாத், நீ சதக்கா கொடுப்பது வளர்ச்சி அடையும். ஆனா அறிவு ஏற்றுக்கிறார், நம்முடைய அறிவு அதை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாமியர்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லாம ஆமீன் ஈமான் கொள்றோம். ஆனால் யதார்த்தம் என்ன, வட்டி என்பது 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாரு, வட்டிக்கு விட்டா மாசம் 3000 5000 ரூபாய் மாசம் கூடிக்கிட்டே போகும், குறையாது. அது எடுக்கவே வேண்டியது இல்லை. சதக்கா கொடுத்து பாருங்க, 1 லட்சம் ரூபாயில நீ 2% சொல்லி 2500 ரூபாய் நீ ஏழை எளிய மக்களுக்கு நீ கணக்கு போட்டு கொடுத்துட்டேன்னா அது அடுத்த வருஷம் குறைஞ்சிருத்தானே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீ வட்டிக்கு விட்டால் அது அழிக்கும், மேலோட்டமாக பார்த்தால் வளர்வதை போன்று தெரியும். செலவுக்கெல்லாம் காசு கரெக்டா வந்துட்டு இருக்கும், வாழ்வாதாரத்தை ஓட்டியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அழிவு என்பது ஒரு மிகப்பெரிய அழிவை வட்டி கொடுத்தே தீரும். ஆனால் சதகா என்பது வயுருபி என்றால் வறட்சி அடையும் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஒப்ப நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்களை மக்களுக்கு கொடுக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏதோ ஒரு புறத்திலே